ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1995ஆம் ஆண்டு தன்னுடைய 43வது வயசில் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 3 படங்கள் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. 3 படமே செம சூப்பரான ஹிட்டான படங்க. அது என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் 1995ஆம் ஆண்டு தன்னுடைய 43வது வயசில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா கருப்பு நிலா அப்படிங்கிற படத்தில் நடித்து ரிலீஸ் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை நம்ம ரஞ்சிதா கதாநாயகன் நடிச்சுக்காப்ல, குஷ்புவும் கதாநாயகன் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சண்முக பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டைரக்டர் ஆர் அரவிந்த் ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவதா இசை அமைச்சிக்காப்லங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட், இந்த படமும் ஹிட்டுங்க, செம சூப்பர் ஹிட்டாக படமாக அமைஞ்சிருக்கு. நம்ம விஜயகாந்துக்கு குஷ்புக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே வருஷம் 2வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 1995ஆம் ஆண்டு தன்னுடைய 41வது வயசில் திருமூர்த்தி அப்படிங்கிற படம் நடித்து ரிலீஸ் பண்ணிக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ராவாலி கதாநாயகியை நடிச்சுக்காப்புலங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை டேரக்டர் பவித்ரன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை தேவா தான் இசை அமைச்சிக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டுங்க, செம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கு. அதே வருஷம் 3வது படத்தை பற்றி பார்க்கலாம். 1995ஆம் ஆண்டு தன்னுடைய 43வது வயசில் காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ரேவதி நடிச்சுக்காப்புல, ராவாலியும் கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து அப்பா பையன் கேரக்டரில் பாலு காந்தி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல. இந்த படத்தை சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவதா இசை அமைச்சிக்காப்புலங்க. இந்த படமும் செம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு. அதாவது 1995ஆம் ஆண்டு தன்னுடைய 43வது வயசில் 3 படங்கள் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த 3 படமுமே செம்ம சூப்பர் ஹிட் அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு. இந்த 3 படத்துக்கு இசை வந்து நம்ம தேனிசை தென்றல் தேவா தான் இசை அமைச்சிருக்காப்லங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு பெஸ்ட் பேராக எந்த கதாநாயகி நடிச்சிருக்கிறாப்புல, எந்த கதாநாயகி பெஸ்ட் பேராக நம்ம விஜயகாந்துக்கு அமைஞ்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தரில் தெரிஞ்சுக்கிட்ட கிளிட்டி கொச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.